ஆட்டோகேட் முடிச்சிருக்கேன், சாலிட்வொர்க்ஸ் முடிச்சிருக்கேன், கிரியோ முடிச்சாச்சு, கேட்டையா முடிச்சாச்சு. இது எல்லா சாஃப்ட்வேருமே முடிச்சுட்டேன். இருந்தாலும் எனக்கு ஃபீல்டுக்குள்ளே வேலையே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்மந்தமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசிலேருந்து. மக்களை பெரும்பான்மையான கேண்டிடேட் எங்கிட்ட பேசும்போது என்னென்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர்லாம் படிச்சிடுறாங்க. இந்த ஆட்டோகேட், சாலிட்வொர்க்ஸ் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜ்லேயே படிச்சிடுறாங்க. சில பேர் வேறு சில இன்ஸ்டியூட்ஸ்லாம் போய் படிக்கிறாங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா, படித்து முடிச்சதுக்கப்புறமா வேலை அப்படின்னு ஒன்று கிடைக்கிறதெல்லாம் பெரிய சிக்கல் ஆகுது. சார் நிறைய கம்பெனி அப்ளை பண்ணிட்டேன், நிறைய கம்பெனிக்கு போகிறேன், வேலையே செட் ஆக மாட்டேது, வேலையே கிடைக்க மாட்டேது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. பட் எங்கள்கிட்ட வந்து அது சொல்லாதீங்க. ஏன்னா நாங்கள் வேலை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வாங்கி கொடுக்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எஸ். ஸோ அதனால் என்னென்னா, ஜாப் வந்து அஷ்யூர்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய கம்பெனிஸில் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஸோ அப்படி தான் நாங்கள் வந்து நிறைய கேண்டிடேட் இன்டர்வியூக்கெலாம் கூப்பிட்டு நாங்கள் எடுக்கும்போது நிறைய பேர் சொன்ன ஃபீட்பேக் தான், சார் எல்லாம் ஓகே சார், சாஃப்ட்வேரில் எல்லாமே தெரியுது, பட் நீங்கள் கேட்குற இந்த ஃபண்டமெண்டல்ஸ்க்குலாம் எங்களுக்கு ஆன்சர் தெரியல, அதனால தான் நாங்கள் வேலைக்கே போக முடியல அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படி சாஃப்ட்வேர்லாம் முடிச்சும் உங்களுக்கு வேலை கிடைக்கல, ஏன்னா எனக்கு ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நான் ஸ்ட்ராங்காக இல்லை, ஃபண்டமெண்டல்ஸை மட்டும் நான் கற்றுக்கணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, ஐயா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்இசியில் நடத்தக்கூடிய டெப்ட் அப்படிங்கிற கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். டெப்ட் அப்படிங்கிறது வந்து டிசைன் இன்ஜினியர் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், அதான் டெப்ட் அப்படிங்கிற கோர்ஸு. இதில் என்னென்னா, அப்படி நான் சொன்ன மாதிரி சால்டஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஆட்டோகேடும் தெரிஞ்சிருக்கணும் மினிமம். நீங்கள் அதுக்கப்புறமா நிறையா தெரிஞ்சிருந்தாலும் ஓகே தான், பட் மினிமம் ஆட்டோகேடு சால்டஸ்க்கும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டெப்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இந்த டெப்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் இன்ஜினியரிங் ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது டிசைன் இன்ஜினியருக்கான தேவையான ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம். அதாவது யூனிட் கன்வர்ஷன், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், கால்குலேஷன், 2D to 3D conversion, 3D to 2D conversion, angle of projection, limit fit and tolerance, drawing symbol, welding symbol, GD&T. லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. டைமென்ஷனிங் எப்படி நம்ம மார்க் பண்ணணும், drawing sheet selection, material selection, reverse engineering, measuring instruments handling, இதெல்லாம் எப்படி நம்ம இதில் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கற்றுக் கொடுக்குறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் உங்களுக்கு இது இல்லாமல் சாஃப்ட்வேருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது ஆட்டோகேடில் பண்ணுவோம். எதுக்காகனா, இப்போ நீங்கள் ஃபேப்ரிகேஷனுக்கு ட்ராயிங் கொடுக்குறீங்கன்னா அந்த ட்ராயிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டிங் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். லேசர் கட்டிங் கொடுக்குறதுக்கு அது வந்து ஆட்டோகேடில் தான் அதிகமாக நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால் ஆட்டோகேடில் நெஸ்டிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுப்போம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷீட் மெட்டல். ஏன்னா ஜென்ரலாக ஷீட் மெட்டல் நிறைய பேர் படிச்சிடுறாங்க, பட் இன்னும் இன்டெப்த்தாகவும் கிளியராகவும் இந்த ஷீட் மெட்டலில் இந்த பெண்டிங் டிடெக்ஷன், பெண்டிங் அலவன்ஸு இதெல்லாம் எப்படி நம்ம குடிக்கிறோம் அப்படிங்கிறத, பெண்டிங் டிடெக்ஷன், பெண்டிங் அலவன்ஸு, கே ஃபேக்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறோம், அதை எப்படி கால்குலேட் பண்ணுறோம், இது எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான உங்களுக்கு புரிகிற மாதிரி இதில் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் மோல்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 95% ஆஃப் இன்ஸ்டியூட்டில் இந்த மோல்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லித்தரதே இல்லை. ஏன்னு எனக்கு புரியல. ஏன்னா அது தேவையில்லைன்னு ஒதுக்கிடுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஆட்டோமொபைலில் தான் நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு அது தேவையில்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில் தான் போகிறேன், எனக்கு அது தேவையில்லை. ஏரோநாட்டிக்கலில் போகிறேன், நான் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஐயா, நீங்கள் டிசைன் இன்ஜினியர்னா ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்கு தான் நீங்கள் டிசைனே பண்ணுறீங்க. ஒரு ப்ராடக்ட்டை ரெண்டே வகையில் தான் உருவாக்க முடியும். ஒன்று ஃபேப்ரிகேஷன் ரிலேட்டடாக வரணும், இல்லை மோல்டிங்கிலிருந்து அடுத்த மிஷினிங்கே அசம்பிளி அப்படி வரணும். அப்போ உங்களுக்கு மோல்டிங் கான்செப்ட்டும் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ மோல்டிங்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த டிராயிங் போடுறது பார்ட் மாடல் எடுத்து அதுக்கான மோல்டு டை ரெடி பண்ணுறது எப்படி, இப்போ இன்கேஸ் அது சாண்ட் காஸ்டிங் போனால் அதுக்கான பேட்டர்ன் ரெடி பண்ணுறது எப்படி, கோர் ரெடி பண்ணுறது எப்படி, கோர் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது, நம்ம ட்ராக் எப்படி வைக்கிறது, ஹோப் எப்படி வைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு மோல்டிங்கில் தியரட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே இந்த ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெப்த்தில் இண்டஸ்ட்ரியல் விசிட்டும் கூட்டிகிட்டு போகிறோம். ஓகேவா? ஸோ இண்டஸ்ட்ரியல் விசிட்டும் கூட்டு போய் நான் சொன்னேன் தியரிட்டிக்கல் பார்ட்டும் முடிச்சு சாஃப்ட்வேரில் இதெல்லாமே கற்றுக் கொடுத்து ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஐயா, ஸோ அதுக்கான ஒரு கோர்ஸ் தான் இது. ஸோ 100% அஷ்யூர்டு ஜாப் பிளேஸ்மெண்ட். இது வரைக்கும் இந்த மாதிரி அஷ்யூர்டு ஜாப் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா யாருமே இவ்வளோ அழுத்தமாக சொல்லியிருக்க மாட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரீசன் என்னென்னா, பிளேஸ்மெண்ட் எங்களால் பண்ண முடியும். இப்போ இது வரைக்கும் பண்ண எல்லா பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டையும் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ ஏன்னா ஒரு பேட்சுக்கு நாங்கள் அளவாக 10 பேர் தான் எடுக்கிறோம். இந்த 10 பேர்த்தையும் வேலைக்கு அனுப்புறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதனால் இந்த 10 பேருக்கும் நாங்கள் அஷ்யூர்டு ஜாப் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஓகே, சேலரி ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று வரும். சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில் 15 to 25K இருந்துச்சு. பட் இதை நாங்கள் கொஞ்சம் மாற்றி 18 to 25K இந்த ரேஞ்ச் சேலரியில் மினிமமாக நாங்கள் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அதேமாதிரி ஃப்ரெஷராக 35Kயில் ஜாப் பண்ணவங்களும் இருக்கிறாங்க, 40K வரைக்கும் ஜாப் பண்ணவங்க இருக்கிறாங்க ஃப்ரெஷராகவே. அப்படின்னா நானும் போயிடுவேன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கில். நீங்கள் இந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எப்படி உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்களோ அதை பேஸ்
பேஸ் பண்ணி இந்த சேலரி ரேஞ்ச் இருக்கும், ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸுடைய டியூரேஷன் 15 days, அதாவது 2 வாரம். எஸ், 2 வாரம் தான் மக்களே. இந்த 2 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து ப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணிவிடுவோம். வெளியூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர் சென்னையில் இருக்குது. இதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த ஊர்லேருந்து வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஃப்ரீ அக்கமடேஷன் நாங்கள் கொடுத்துட்றோம். ஆஃப்டர்நூன் லஞ்சும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு எந்த இன்ஸ்டியூட்லையும் இதை நாங்கள் ப்ரொவைட் பண்ணி நாங்கள் பார்த்ததில்ல. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி ஜாப் பிளேஸ்மெண்ட்டோட வெறும் 15 நாளில் வேலை வாங்கி கொடுக்குறதுக்கான ஒரு கோர்ஸ் தான் இந்த டெப்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நீங்கள் கோர்ஸ் படிச்சுட்டு இந்த மாதிரி வேலை தேடிட்டு இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லை சார் நீங்கள் சொன்ன விஷயம்லாம் ஓகே, இதெல்லாம் எனக்கே ஆல்ரெடி தெரியும், ஆனால் வேலை கிடைக்கல அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ஒன்றும் கவலை இல்லை, நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்களே ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் இதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஜாப் அப்ளிகேஷன் ஒரு லிங்க் ஒன்று வச்சிருக்கோம். அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். இல்லை இந்த கோர்ஸை பற்றி ஒன்று நீங்கள் தெளிவாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று வச்சுருக்கோம். அந்த ஃபார்மை கிளிக் பண்ணி டீட்டெயில் ஃபில் பண்ணிங்கன்னா நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி இந்த கோர்ஸோட டீட்டெயிலும் சொல்லுவோம். தென் ஓரளவுக்கு இதை பற்றி எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.